السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதுவின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை. ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் இட்டு செல்லும் என்ற தமது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த உம்மத்துகளை எச்சரித்து துவங்கும். எனது உயிரினும் மேலான எம்பெருமானாரின் பொன்வரிகளையே முன்னுரையாக்கி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வகுப்பில் நாம் சூரா 2:126, 14:35 ஆகிய வசனங்கள் இடம்பெற்றுள்ள அந்த பலதன் வித்தியாசங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்க்கையில் பொதுவாக இந்த மேற்கொண்ட இந்த தேனி மற்றும் இந்த ரோம் போன்ற இந்த 3 விஷயங்கள் எடுத்துக்கொண்டு இந்த குர்ஆனுடைய தாற்பயத்தை யோசிப்பதற்காக நாம் பார்க்கும்போது அது ஒரு எழுத்தில் வரலாறு, ஒரு சொல்லில் அறிவியல், ஒரு வசனத்தில் எதிர்கால முன்னறிவிப்பு ஆக இந்த 3ம் சேர்ந்து சொல்லும் ஒரே சாட்சியாக உள்ளது. இது ஒன்றே இந்த குர்ஆன் மனிதனால் எழுதப்பட்ட நூல் அல்ல, அது படைத்தவனால் அருளப்பட்டதே என்பது விளங்க முடிகிறது. ஒரு எழுத்தில் வரலாறு என்பதை திருக்குர்ஆன் 2:126 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா. இதில் பலதன் என்பது அன்று மக்காவின் ஒரு பள்ளத்தாக்கு பகுதியினை ஒரு நகரமாக மாற்று. ஒன்றும் இல்லாமல் இருந்த வனாந்தர பகுதி, அது பாலைவனம், எதுவுமே இல்லாத இடத்துல நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, இந்த இடத்த நீ ஒரு சிறந்த நகரமாக ஆக்கு என்று. இதே அல்லாஹ் இந்த இடத்தில் பலதன் என்ற வார்த்தையின் மூலம் சொல்லி காட்டுறான். அப்போது அங்கே மக்கா நகரம் இல்லை, மக்கள் இல்லை, வசதிகள் எதுவும் இல்லை, அது ஒரு வனாந்திரம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 14:35 கேட்கப்படும் துவாக அல்லாஹ் சொல்கிறான், இஜல் ஹாதா அல் பலத ஆமினா. ஆனால் அது இப்போ நகரமாகிடுச்சு. அந்த முதல் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அது இன்று நகரமாகிவிட்டது. இப்போ நகரத்துக்கு தேவையான சிறந்த வசதி வாய்ப்புகளையும் அதனுடைய கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி அல்லாஹ் இதில் சிலை மடுமுவர்களை விட்டு பாதுகாத்து அவர்கள் நேர்வழியை காட்டு என்று இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே இடத்துல நின்று துவா செய்கிறாங்க. இங்கே அல்லாஹ் முன்னால் சொன்ன வார்த்தையில் பலதன் என்றும், அது மாறிய பின் நகரகமாக மாறிய பின் அல் பலத என்ற ஒரு எழுத்தை மாற்றுவதன் மூலம் வரலாற்றின் இருவேறு நிலைகளை ஆக அற்புதமாக பதிவு செய்கிறான் தன் திருமறை வேதத்தில். ஆக இது மிகப்பெரிய சான்றாக, மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான வார்த்தை நயமாக இருக்கிறது. மனிதனால் எழுதப்பட்ட நூலில் இத்தகைய நுணுக்கம் சாத்தியமே ஆகாது. அதேபோல் சகோதரர்களே, இப்போது தேனியை பற்றி பார்ப்போம். 16, 68, 69 வசனங்களில் அல்லாஹ் தேனிக்கு வகி செய்கிறான். இதில் எல்லாமே அல்லாஹ் தேனியை பற்றி பேசுகையில் இத்தகதி, குழி, ஸ்லுகி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது இவை அனைத்தும் பெண்பால் ஏவல் வினை சொற்களாக வருகிறது. ஆண்பாலில் இவை குல், ஸ்லுக், இத்தஹித் என்றே வரும். ஈ என்று முடிவது பெண்பாலை குறிக்கும். இது ஒரு இலக்கண அரபு இலக்கணம். அப்போ தேனியை ஏன் இப்படி குறிப்பிட்றான்னு கேட்டால், பெண் தேனீக்களை பற்றி எல்லாம் இதில் பேசுகிறான். நீ கூடுகளை அமைத்துக்கொள், பெரிய கட்டடங்களை உன் வாழ்விடத்தை அமைத்துக்கொள், இது பூக்களிலிருந்து தேனை எடுத்துக்கொள் என்ற வார்த்தைகளாக பயன்படுத்துகிறான். எல்லா கட்டளையுமே பெண் தேனியை நோக்கி இருக்கிறது. அப்போது ஆண் தேனி கூடு கட்டாதா, தேன் சேகரிக்காதா, சாப்பிடாதா என்ற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டில் மைக்ரோஸ்கோப் இல்லை, பயாலஜி லேப் இல்லை, எந்த ரிசர்ச்சும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான், வேலை செய்யும் தேனி பெண் என்று.
ஆனால் இதை 50-60 ஆண்டுகளுக்கு முன்னே தான் அறிவியல் சொல்லியிருக்கு. பெண் தேனி தான் தேன் சேகரிக்குது, பூக்களில் சென்று அந்த மகரந்தங்கள் எடுத்து வந்து தேன் சேகரிக்குது, கூடு கட்டுது, உணவுகளை தயாரிக்குது. உணவு தயாரிக்கும் இல்லாமல் ஆண் தேனிக்கு தன் உணவை கூட சாப்பிட முடியாது, பெண் தேனி தான் ஊட்டி விடுது. அதிலும் ஆண் தேனி அதிகமாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆண் தேனிக்கு என்ன தான் வேலை? அப்போ ஆண் தேனி வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே இருக்கிறது. ஆக அந்த செயல் முடிந்தவுடன் ஆண் தேனி தேவையற்றதாக விடுகிறது. அப்பொழுது அது கூட்டை விட்டு துரத்தப்படுகிறது அல்லது செத்து போயிடுது. ஆக இப்பேற்பட்ட ஒரு அறிவியல் உண்மையை குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கிறது. அந்த மக்கள் அறிவியலை பற்றி அறியாத காலத்தில். அதனால் குரான் கவிதை எழுத வரவில்லை, கற்பனை சொல்லவில்லை, அறிவியல் பேருண்மையை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. அதேபோல் 30ல் 1, 2, 3 வசனங்கள். கோழிபத்தி ரோம் ஃபி அத்னல் அர்த். இந்த அத்னல் அர்துன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று அருகில் உள்ள நிலம், இன்னொன்று தாழ்ந்த என்ற பொருள், தாழ்ந்த நிலம். ரோமர்களுக்கும் பாரசீகருக்கும் முதலில் நடந்த போரில் பாரசீகர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அப்போது இந்த வசனத்தை இறக்குறான், விரைவில் ரோம் வெற்றி பெறும். அது மிகச்சில ஆண்டுகள், ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அது அருகில் உள்ள அப்படிங்கிற பொருளையும் சொல்கிறான், அதுக்கே தாழ்ந்த பொருள்னு சொல்கிறான். பொதுவாக கடல் மட்டங்களை வச்சு தான் உயரங்கள் கணிக்கப்படுது, ஒவ்வொரு ஊரோட உயரங்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த தோற்ற இடம் டெட்சி, சாக்கடல் பகுதி, அது ரொம்ப தாழ்ந்ததாக இருக்குது. உலகிலேயே மிக தாழ்ந்த பகுதியாக இன்று அறிவியல் சொல்லிடுது. ஆனால் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி இதில் இன்று தோற்ற ரோமர்கள் மீண்டும் வெல்வார்னா அதே போல் வெற்றி பெற்றார்கள் ஹெர்குலிஸ் தலைமையில். அப்பொழுது ஒரே சொல்லில் அல்லாஹ் புவியியல் உண்மையும் வரலாற்றையும் இணைத்தான். அதனே வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் மீண்டும் வெல்வார்கள் என்று. அப்போது ரோமர்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. இன்றைக்கி பாலஸ்தீன, அமெரிக்காவை, இஸ்ரேலி வெல்லுன்ட்டால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அது மாதிரி தான் அன்றைக்கி மக்கள் சிரித்தனர். ஆனால் ரொம்ப சில ஆண்டுகளே அந்த வெற்றியை ரோமர்கள் பெற்றார்கள். ஸோ வரலாறு குரானை பொய்யாக்க முடியவில்லை, காலம் குரானை பொய்யாக்கவில்லை. அன்பானவர்களே, அவை 3 சேர்ந்து சொல்லும் ஒரே சாட்சி, ஒரே எழுத்தில் வரலாறு, ஒரு சொல்லில் அறிவியல், ஒரு வசனத்தில் பூகோள முன்னறிவிப்பு என்று குரான் தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறது. ஆக திருக்குரான் இது மனிதர்களின் வார்த்தைகள் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனின் சொல். இது பேரற்புதம், வாழ்வியல் ஒளி. யா அல்லாஹ், இந்த குரானை எங்கள் உள்ளங்களில் பதியவை, எங்கள் வாழ்க்கையின் வழிமுறையாக்கு. வெறும் ஓதுபவர்களாக மட்டுமின்றி உணர்ந்து வாழ்பவர்களாக எங்களை மாற்று. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழ் அனைத்தும். அல்லாஹுவை நம்பி ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய சான்றாக குரானின் ஒவ்வொரு எழுத்தும் சொல்லுமாக இருக்கிறது. ஆக இது அல்லாஹ்வின் திருவார்த்தைகள், இறைவேதம் என்பதை நாம் மனதார ஒப்புக்கொண்டு நம்மளை குரானிடம் ஒப்படைத்தால் குரான் நமக்கு நேர் வழிகாட்டும். ரப்பனா வத்தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.